ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. சரி வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். இதுக்கு வந்து ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகா அதை வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அப்புறம் தேங்காய் துருவல் ஒரு 1/4 கப் போல் சேர்த்துருக்கேன். இது கூடவே புட்டு மாவு, ராகி புட்டு மாவு இருந்துச்சு, அது ஒரு 1/2 கப் சேர்த்துருக்கேன். இது கூடவே 2 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவு சீனி சேர்த்துருக்கேன். சீனிக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சக்கரை, வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு இந்த மாதிரி கொஞ்சம் கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ தோசைக்கல்லில் கொஞ்சோன்னு நெய் அப்படி இல்லைன்னா எண்ணெய் தடவி விட்டுட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து தண்ணி வந்து கையில் தொட்டுட்டு இந்த மாதிரி தட்டி விடுங்க. இந்த மாதிரி பண்ணுறதுக்கு வரல அப்படின்னா நீங்கள் இலையில் இல்லைன்னா கவரில் கூட பண்ணிவிட்டு தட்டி எடுத்து அதுக்கப்புறம் தோசைக்கல்லில் போட்டுக்கலாம். நல்லா அடை மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நல்லா வேக வச்சிடலாம். ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தான். நான் வந்து இதில் ராகி மாவு சேர்த்துருக்கேன். நீங்கள் வெறும் ராகி மாவுலையும் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா வெறும் கோதுமை மாவில் பண்ணாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது அப்படியே சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ஏன்னா இதில் பச்சை மிளகாலாம் சேர்த்துருக்கோம், அப்படியே சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். நான் வந்து இன்றைக்கி இனிப்பு சட்னி தான் வச்சுருக்கேன், அது கூட சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்காய் சட்னி அது கூட வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். ஹெல்த்தியான ரெசிபி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே இதில் வேணும்னா கேரட், முருங்கைக்கீரை இதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். எப்படி இருக்குன்னு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.